வினோத வாடை, ரகசிய கூட்டம், போலீசாருக்கு கிடைத்த மெசேஜ், சீனில் சிக்கிய மருமகள், குடும்பத்தை தூக்கிய காவல்துறை, வெடவெடுக்கும் நாகை. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கி உள்ளனர். இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது. அந்த வகையில் நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பேரில் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு ஸ்பாட்டுக்கு மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்குள்ள பெட்டிக்கடையில் நிற்பது, போகாத ஊருக்கு அட்ரஸ் கேட்பது போன்ற தோரணைகளுடன் அந்த இடத்தை கண்காணித்து வந்துள்ளனர். அது மட்டுமின்றி அந்த பகுதிக்கு வரும் சில முதியவர்களிடம், அண்ணே, இந்த ஏரியாவில் சாராயம் விற்கிறாங்களாமே, எங்கன்னு தெரியுமா? தைரியமா சொல்லுங்கண்ணே, நாங்கள் இருக்கேன் சொல்லுங்க என அவர்களிடம் சில ரகசிய தகவல்களையும் வாங்கி கொண்டனர். அப்போது போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் தாண்டவமூர்த்தி காடு, காமேஸ்வரம் பகுதியில் சாராய ஊரல்களை பதுக்கி வைத்திருப்பதாக துப்பு கிடைத்திருக்கிறது. இதனை அடுத்து நாகை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு துணை போலீஸ் சூப்பரண்ட் கார்த்திகேயன் தலைமையில் வேளாங்கண்ணி அருகே உள்ள காமேஸ்வரம் பகுதிகளில் போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். இத்தகைய சூழலில் போலீசார் திரட்டிய தகவலின்படி தாண்டவமூர்த்தி காடு பகுதியைச் சேர்ந்த 60 வயதான கரும்பாயிரம் என்பவரின் பெயர் அடிபட்டது. அதன்படி கரும்பாயிரத்தின் வீட்டுக்கு அருகே 24 மணி நேரமும் மக்கள் கூட்டம் வந்து செல்வது தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் இவர் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து வீட்டுக்குள் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து கரும்பாயிரம் குடும்பத்திற்கு நேரம் குறித்த போலீசார் திடீரென அவரது வீட்டுக்குள் நுழைந்து அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவரது வீட்டுக்குள் சாராய ஊரல்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து கரும்பாயிரத்தின் தோட்டத்தில் பூமிக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்ட 270 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் மற்றும் 110 லிட்டர் பாண்டி சாராயம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட கரும்பாயிரம், அவரது மகன் வெற்றிவேல் மற்றும் மருமகள் லலிதா ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சாராய ஊரல்களை போலீசார் அந்த இடத்திலேயே கீழே கொட்டி முழுவதுமாக அழித்தனர். இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு கரும்பாயிரம், அவரது மகன் வெற்றிவேல் மற்றும் மருமகள் லலிதா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் தந்தை உள்ளிட்ட 3வரும் சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.